வணக்கம். நம்ம இப்போ தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான பாஸ்போர்ட் விண்ணப்பம் புதிய நடைமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம். 28/5/2025 அப்போ வந்த ஜிஓ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு தற்போது அறிவித்திருக்கும் புதிய நடைமுறைப்படி அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட் பெற IFHMRS மூலமே NOC அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பெற்று பின்னர் தான் விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா https://www.karuvulam.tngov.in என்ற IFHMRS இணையதளத்திற்கு செல்லணும். அங்கே உங்களோட எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்ட் இது எல்லாத்தையும் லாகின் பண்ணணும். எம்ப்ளாயி சர்வீசஸ் அப்படின்ற பகுதியை திறந்து அப்ளை ஃபார் பாஸ்போர்ட் NOC அப்படின்றத நம்ம தேர்வு செய்யணும். தேவையான தகவல்கள் அதாவது உங்கள் பெயர், முகவரி இது எல்லாத்தையும் நம்ம நிரப்பி சப்மிட் செய்யணும். உங்கள் விண்ணப்பம் முதலில் DDO அதாவது டிராயிங் ஆஃபீஸர் பரிசீலனைக்கு போகும். அங்கிருந்து HOD அதாவது டிபார்ட்மெண்ட் ஹெட் அனுமதி பெற போகும். HOD அனுமதி கொடுத்ததும் டிஜிட்டல் NOC PDF உங்களோட IFHMRS கணக்கிலேயே உருவாகும். அந்த NOCயை பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் அப்லோட் செஞ்சு பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். NOC இல்லாமல் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க முடியாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நடைமுறை உங்களுக்கு மே மாதம் 28 2025 கட்டாயமாயிடுச்சு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.